Dear students, today computer science class. Okay. Previous classல networking அப்படிங்க பற்றி படிச்சிருப்பீங்க. நெட்வொர்க்கிங்னா என்ன, அது வந்து நெட்வொர்க்கிங்கில் இருக்க டைப்ஸு அண்ட் தென் LAN, WAN, MAN பற்றிலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நெட்வொர்க்கோட பெனிஃபிட்ஸ், ஓகே, வாட் இஸ் பெனிஃபிட்ஸ், நெட்வொர்க்கோட பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். நெட்வொர்க் பெனிஃபிட்ஸ். Many companies and individuals have discovered that there are several benefits of connecting computer together. Network can benefit the users by increasing productivity, lowering and cost as much more. First benefit, ease of access. The network stores most of information on a central computer. Storing information on one or two central computers make it easy for people to work with and manage their files. A network also allows people to access the information from other computer on the network. ஸோ ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டரில் வந்து வச்சுட்டு அந்த சென்ட்ரல் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு ஃபோர் ஆர் 3 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மற்ற கம்ப்யூட்டர்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன ஆகும்னா ஒரு ஒன் பர்சன் ஒர்க் பண்ணுற வேலையை ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணி செய்யும்போது அந்த இடத்துல ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை யார் வேணால் எங்கேருந்து வேணால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஒர்க் வந்து குயிக்காக முடியும். இட்ஸ் அ ஈஸ் ஆஃப் ஆக்சஸ். செகண்ட் பெனிஃபிட், ஒர்க் ஃப்ரம் ஹோம். WFH. The network has dedicated computers that allow people to connect to the company's network using a modem. Once users are connected to the network, they can work with any data available on the network. Network makes it easy for people to access office information from home. Okay. இப்போ லாக்டவுன் பீரியடில் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் ஐடி பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒன்லி. ஏன்னா இப்போ ஆஃபீஸ் போக முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் WFHல தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எப்படின்னா நம்மளோட டேட்டா கார்டு யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா மோடம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா த்ரூ த நெட்வொர்க் கம்பெனிலேருந்து அவங்களோட லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டருக்கு வந்து ஸ்டோர் ஆயிடுது. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் பெனிஃபிட் தான். ஏன்னா நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கங்காட்டி தான் இந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஷேரிங் ரிசோர்ஸ். Computers connected to a network can share equipment and device including printer and hard drives. These equipments or device are called resource. The ability to share resource reduce the cost of buying computer hardware. For example, instead of buying a printer for each person on a network, everyone on the network can share one central printer. ஸோ ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 சிஸ்டம்க்கு ஒரு பிரிண்டர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி, அதாவது ஒரு சிஸ்டம்க்கு ஒரு பிரிண்டர் வந்து இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதை வாங்குகிற அமௌண்ட் அதிகமாக இருக்கும். நமக்கு அது மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து எல்லாமே அதிகமான காஸ்ட்டு ஆகும். இதே என்ன பண்ணலான்னா 4 சிஸ்டம் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டம்க்கு ஒரே ஒரு பிரிண்டர் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 4 சிஸ்டம்லேருந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இதுக்கு எக்ஸாம்பிள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர். மேக்ஸிமம் ப்ரௌசிங் சென்டர் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 or 5 சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த 5 சிஸ்டத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பிரிண்டர் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே ப்ரௌஸ் பண்ணிட்டோம், நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது டேரெக்டாக எங்கே போயிடும்னா அந்த மெயின் பிரிண்டருக்கு தான் போகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 4 கம்ப்யூட்டர்லேருந்தும் எங்கே வேணால் வந்து கொடுத்துக்கலாம். பட் பிரிண்டர் ஒன்று தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா மணி கம்மியாகும், அதாவது பிரிண்டர் வாங்குறதுக்கான அமௌண்ட் வந்து கம்மியாகும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரிண்டர்லேருந்து எல்லா சிஸ்டத்துலேருந்தும் பிரிண்டர் எடுத்துக்கலாம். ஓகே, இட்ஸ் அ ஷேரிங் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட், ஷேரிங் இன்ஃபர்மேஷன். You can use a network to exchange information with other people. Information can be in any form of data such as documents created in word processing program or information provided by the school database. Sharing information. இப்போ நாம் அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து புறா மூலமாக தூது விட்டுருப்பாங்க. அண்ட் தென் லெட்டர்ஸு, அப்புறம் டெலஃபோன்ஸ் இருந்துச்சு.
ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் எப்படி ஷேர் பண்ணிக்கிறோம், த்ரூ த சோஷியல் நெட்வொர்க், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே எதை யூஸ் பண்ண முடியும், நெட்வொர்க் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான். நம்ம மொபைல் டேட்டா கார்டு போடல அப்படின்னா வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. ஸோ இன்ஃபர்மேஷனை வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஷேர் பண்ணிக்க முடியுங்கிறத நம்ம நெட்வொர்க்கில் ஈஸியான ஒன்று. இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று தானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸே அப்படிங்கிறது எதில் எடுத்துகிட்ருக்கோம், வாட்ஸ்அப்பில். இப்போ வாட்ஸ்அப்பில் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இன்ஃபர்மேஷன்ஸை ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியுது. இப்போ இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் பார்க்க முடியுமா, நோ. ஸோ நெட்வொர்க்கில் ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஷேரிங் இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷனை சீக்கிரமாக ஷேர் பண்ணிக்க முடியுது த்ரூ த நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு, இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. யூஸிங் the computers connected to a network, people can exchange information with one another. When employees can easily access and exchange information, they can work more efficient. For example, network allows people in different offices to work on a project together. This also reduces the need for hard copies for all the documents. Hard copies அப்படிங்கிறது printed papers தான் நம்ம என்ன சொல்ல, ஹார்ட் காப்பீஸ். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. இன்க்ரீஸ் மீன்ஸ் அதிகமான ப்ரொடக்டிவிட்டி, ஒரு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான யூசஸ் எதில் கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க்கில். நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஹார்ட் காப்பியை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குறக்கு நெட்வொர்க் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சீக்கிரமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை எம்ப்ளாயிஸ்கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிவிட்டு வந்து அவங்களோட பெனிஃபிட்டை கொடுக்குறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஹார்ட் காப்பியாக கொடுத்து அதை அவங்கக்கிட்ட சைன் வாங்கி அதுக்கப்புறமா அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறது பதிலாக நம்ம மெயிலில் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா வித்தின் அ செகண்டில் அது எம்ப்ளாயீஸ்க்கு போயிடும். அதை அவங்க பார்த்துட்டு உடனே அவங்களான ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்னாகும், அந்த கம்பெனிக்கான ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஷேரிங் ப்ரோக்ராம்ஸ். Most of the people who are connected to a network use a central computer to work with the different programs such as word processor and spreadsheet. Network makes installing programs simple because only one copy of program need to be installed in a central computer. ஸோ இங்கே என்னென்னா ஷேரிங் ப்ரோக்ராம்ஸ், ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து த்ரூ த நெட்வொர்க்கில் என்ன பண்ணலாம், சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு ஷேர் இட் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியும். உங்களோட மொபைல் ஃபோனில் நாம் ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்பை வந்து இன்னொரு மொபைலுக்கு ஷேர் இட் மூலமாக ஷேர் பண்ணிக்கிறோமா, அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்லேருந்தும் வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட் எல்லாமே ஒரு சிஸ்டமில் வச்சுட்டு இன்னொரு சிஸ்டமுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம்ஸை. தட்ஸ் அ ஷேரிங் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன், administration. Networking makes it easy to monitor and control the entire company's computer. Many companies have a person called the network administrator who oversees all administration for the network. Administration அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட நிர்வாகம் ஆர் அந்த நெட்வொர்க்கோட நிர்வாகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுற எல்லாமே நிர்வாகத்தில் இருக்காங்க. ஆஃபீஸில் இருக்கவங்க தான் ஸ்கூலில் இருக்க எல்லா ஒர்க்கையுமே நிர்வாகம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ என்னென்னா நம்மளோட நெட்வொர்க்கில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதுலேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறோம், இன்னொரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 10 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையுமே ஒரு மெயின் சிஸ்டமில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மின் அப்படிங்கிறதுலேருந்து தான் உங்களுக்கு எல்லா விதமான நெட்வொர்க் பெனிஃபிட்ஸும், அதாவது எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் எங்கே ஷேர் பண்ணிக்க முடியும், அட்மின் அப்படிங்கிற கம்ப்யூட்டர்லேருந்து தான் ஷேர் பண்ணிக்க முடியும். அதுதான் சென்ட்ரல் சிஸ்டம். ஸோ அதை என்னென்னு சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும்தான் எல்லா சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், செக்யூரிட்டி. Before accessing information on the network, user must enter a username and password. This ensures that only authorized people can use the information stored on a network. Username and password allows the network administrator to keep track of everyone who use the computer on network.
Networks have built-in security program. These security programs monitor and report any immoral or abnormal activity on the computer network to the network administrator. Networks can be set up to refuse access to anyone who enters in an incorrect password. This discourages the unauthorized user from trying to access the information on the network. உங்களுக்கு நிறைய தெரியும் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வேல்யூடு ஒன்று அப்படிங்கிறது. பிகாஸ் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நம்ம வந்து எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும், அடுத்தவங்களுக்கு போகாது. ஸோ நெட்வொர்க் அப்படிங்கும்போது நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபேஸ்புக் ஐடி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேறு யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்கள் கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனிக்கான ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். உங்களை தவிர வேறு யாராவது அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னாகும், அந்த சிஸ்டமில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வேறு ஒரு கம்பெனிக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த நெட்வொர்க்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நெட்வொர்க்ஸ் ஹேவ் பில்ட்-இன் செக்யூரிட்டி ப்ரோக்ராம். நம்ம கம்ப்யூட்டரில் நெட்வொர்க்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி பில்ட்-இன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட பாஸ்வேர்டு வந்து தப்பாக யாராவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அது எங்கே போகும், அட்மினிஸ்ட்ரேட்டர் கம்ப்யூட்டருக்கு போகும். அங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சிஸ்டமில் இந்த மாதிரி ஃபால்ட் நடந்திருக்கு, வேறு யாரோ வந்து அன்வான்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்க நெட்வொர்க் செக்யூரிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, வி ஜஸ்ட் ஒன் டைம் ரீகால் பண்ணலாம். நெட்வொர்க் பெனிஃபிட்ஸு 8 பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நெட்வொர்க்கோட பயன்கள். இந்த 8 பயன்கள் அப்படிங்கிறது நெட்வொர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா ஈஸ் ஆஃப் ஆக்சஸ். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஈஸ் ஆஃப் ஆக்சஸ். செகண்ட் ஒன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். தேர்ட் ஒன் ஷேரிங் ரிசோர்ஸ் அண்ட் தென் ஷேரிங் இன்ஃபர்மேஷன். Sharing information, increase productivity, sharing programs, administration, security. Okay. Next, network hardware. Network hardware. Network hardware. Hardware அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன? ஓகே, ஹார்ட்வேர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ப்ரீவியஸ் அதாவது 5th அந்த மாதிரி கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அதாவது வி கேன் டச் இட், நம்மளால் தொட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன தான் கம்ப்யூட்டரில், அது வந்து ஹார்ட்வேர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர், சிபியு, கீபோர்ட், மவுஸ், இது எல்லாமே என்ன தான் ஒரு ஹார்ட்வேர் பார்ட். சிபியூக்குள்ளே இருக்க மதர் போர்டு, ரேம், ரோம், இது எல்லாமே என்னது ஹார்ட்வேர் பார்ட்ஸ். ஓகேவா? ஹார்ட்வேர்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போது நெட்வொர்க் ஹார்ட்வேர். நெட்வொர்க் ஹார்ட்வேர் இன்க்ளூட்ஸ் த ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் that work together to create a network. All computer networks require at least the following hardware. இந்த பேசிக்காக இருக்க ஒரு 4 காம்பனன்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெட்வொர்க் ஹார்ட்வேர்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர். The most important job of a network is to link computers together. When computers are linked, the people using the computers can work more efficiently. Computers connected to a network need not to be the same type. Many networks contain different type of computers such as IBM capability and IBM compatible and Macintosh. Next, cables. Cables are the wires that connect computers and resources on a network. Different kinds of cables can be used depending on the type and size of a network.
The type of a cable used often determines the speed of a network. For example, that means how quickly the information travels through the network to reach its destination. For some networks, several miles of cable can be required. ஸோ நம்ம ஒரு ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. கேபிள்ஸ், அதில் கேபிள்ஸ் அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிவி நம்மளோட டிவி கேபிள்ஸ் கொடுக்குறோமா, அந்த கேபிள் வந்து எங்கே இருக்கும், அவங்களோட எங்கே வந்து மெயின் சோர்ஸ் இருக்கோ அங்கேருந்து நம்ம கேபிள்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு கேபிள்ஸ் போகும், அந்த வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு கேபிள்ஸ் போகும். ஸோ அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த செட்டாப் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து சம் டிவி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட நெட்ஒர்க்கில் கேபிள்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த கேபிள்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட அந்த நெட்ஒர்க்கோட யூசேஜ், அதாவது சைஸு. இப்போ நம்ம கொஞ்சமான ஒரு எம்பி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேபிள் போடுவாங்க. நம்ம வந்து அதிகமான ஒரு ரெக்குயர்மெண்ட், இப்போது ஒரு பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் இருக்கும்போது அதில் வந்து நெட்ஒர்க் யூசேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது கேபிள்ஸோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம ரோட் சைட்லலாம் கேபிள் வந்து உள்ளே பதிப்பாங்க, அதாவது பவருக்கு அண்ட் தென் டெலிஃபோனுக்கு எல்லாமே. அந்த கேபிள் சைஸில் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பிக்காக இருக்குது. அந்த மாதிரி நெட்ஒர்க்கும் நம்மளோட பெனிஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கேபிள்ஸை வந்து என்ன பண்ணலாம், சைஸ் வந்து வேரியஸ் ஆகும். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமான ஒரு சைஸோட கேபிள்ஸாக இருக்கணும். நமக்கு லோவான இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லோ சைஸ் கேபிள்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், கனெக்டர். A connector is a device that joins two computers or network together. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து கனெக்டர். இந்த கனெக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது, கேபிள்லேருந்து கேபிளுக்கு. இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, டெலஃபோன் பார்த்துருப்பீங்க, அதாவது நம்ம ஆர்டினரி டெலஃபோன். ஓகேங்களா. ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்ட் பண்ணுற பின் இருக்கும், அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டெலஃபோன் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. அந்த மாதிரி இந்த கனெக்டர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் கார்டு, அதாவது நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. A network interface card (NIC) is a device that joins a cable to computer. Most network interface cards are installed inside the computer. The edge of the card can be seen at the back side of the computer. A NIC has a port where the network cable plugs in. இந்த நெட்ஒர்க் கார்டு அப்படிங்கிறதோட எண்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த நெட்ஒர்க் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா இந்த நெட்ஒர்க் கார்டு இல்லை அப்படின்னா, அதாவது நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இல்லை அப்படின்னா நம்ம வந்து நெட்ஒர்க்காக கனெக்ட் பண்ண முடியாது, ஒரு சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டமுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ஐசி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒன் வந்து நம்ம நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ நெட்ஒர்க் ஹார்ட்வேர்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கம்ப்யூட்டர். ஓகேங்களா. ஏன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டர் தான் நம்ம வந்து நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே. செகண்ட் ஒன் கேபிள்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் கனெக்டர்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் என்ஐசி. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெட்ஒர்க் டோபாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.